ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் பொருளாதாரத்தில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரி விதிப்பு மற்றும் அதோட கோட்பாடுகள், அதோட வகைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், வரியோட முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், மக்களோட நலத்துக்காக தான் வரிகள் அப்படிங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் வந்து இந்த டாபிக் வச்சுருக்காங்க. சூரியன் எப்படி பூமியிலிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை வந்து பல மடங்கு திரும்ப பூமிக்கே தருதோ, அது போல தான் அரசனும் தன்னோட மக்கள்கிட்ட வாங்கின வரியை வசூலிச்சு திரும்ப அதை அவங்களோட நலத்துக்காகவே மீண்டும் செலவு செய்யறான் அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்றாரு. அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக நலத்திட்டங்கள் வந்து ஏற்றுது. ஓகேவா? அந்த சமூக நலத்திட்டங்களை செய்யறதுக்கு கண்டிப்பா வருவாய் வந்து தேவைப்படுது. அப்ப அந்த வருவாய் எது மூலமா வருது? இந்த வரி விதிக்கிறது மூலமாவும் அரசு கிட்ட இருக்க வளங்கள் மூலமா தான் இந்த வருவாய் வந்து கிடைக்குது. வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அரசால விதிக்கப்படுற வரியை தான் வந்து வரி விதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரி வரி விதிப்பு அப்படிங்கிறது ஒரு செயல்பாடு. இந்த செயலால விளையிற வருவாய் தான் வந்து நம்ம வரிகள் அப்படின்னு சொல்றோம். வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வரி செலுத்துறவங்க வந்து எந்த விதமான ஒரு நேரடியான பலனையும் எதிர்பார்க்காம அரசுக்கு கட்டாயமாக செலுத்துறது தான் வந்து வரின்னு சொல்றாங்க. சாலிக்மேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வரிகள்ங்கிறது ஒருத்தர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படின்னும், இதுல வந்து உங்களுக்கு என்ன சிறப்பு சலுகைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுறது இல்ல. ஆனா இந்த பங்களிப்பின் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அரசு வந்து பொதுநல செயல்கள் நிறைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரி எதுக்காக விதிக்கப்படுது? அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா? நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஒரு ரோடோ, ஒரு கல்வியோ, ஒரு மருத்துவமனைகளோ, பவர் ஸ்டேஷன், டேமு இந்த மாரி பொதுநலத்துறைக்கு வந்து அரசு செலவு செய்யறதுக்கு வரிகள் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள். ஓகேவா? அதாவது நீங்க வருமான வரம்பிற்கு உட்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, வரி செலுத்தணும். ஓகே? என்ன சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட வாங்குற வரிய வந்து அரசோட கருவூலத்துல இருப்பு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பெறப்பட்ட வரி பணத்தை வந்து எப்படி செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னா, அரசு தான் முடிவு செய்யும். எந்த ஒரு தனி மனிதனும் வந்து இந்த வரியெல்லாம் நீங்க இப்படி தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போறதில்ல. ஓகேவா? வருமான வரி செலுத்துதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனோட கடமை. அதுதான் வந்து அரசுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உதவி செய்யுது. ஓகே. நெக்ஸ்ட் வரி விதிப்பு கோட்பாடு. இந்த வரி விதிப்பு கோட்பாடுல வந்து பாத்தீங்கன்னா, ஆடம் ஸ்மித் யாரு? பொருளியலின் தந்தைன்னு சொன்னோம் இல்லையா? அவரு. ஒரு 4 விதிகள் வந்து சொல்றாரு. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. ஓகேவா? ஒன்னொன்னா என்னன்னு பார்க்கலாம். சமத்துவ விதி அப்படிங்கிறது வந்து மக்கள் அவங்கவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வரி செலுத்துற முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சமத்துவ விதிப்படி. எப்படின்னா, அனைவரும் சமமாக வரி செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளற்றது. ஏன்னா வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும், வருமானம் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாரி வரி செலுத்த முடியாது. ஸோ எளிமையாகவும், நியாயமாகவும் இருக்கணும் மக்கள் மீது சுமத்தப்படுற வரி வரி அப்படின்னு சொல்லி சமத்துவ விதி சொல்லுது. நெக்ஸ்ட் உறுதிப்பாட்டு விதி. இந்த விதி மூலமா என்ன சொல்றாங்கன்னா, வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை வந்து இந்த விதி உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு பொருளாதார வளத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி பொருளாதாரத்துல எந்தவித வீண் செலவுகளும் ஏற்படாது அப்படிங்கிறத இது ஒரு உறுதி செய்யுது. இதான் வந்து உறுதிப்பாட்டு விதி. நெக்ஸ்ட் வந்து வசதி விதி. வசதி விதி அப்படிங்கிறது வந்து வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில இந்த விதி வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வரி செலுத்தினா நம்ம குறைஞ்ச அளவில் தான் துன்பப்படுவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க கவனத்தில் கொள்றதுக்காக இந்த வசதி விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன விதி. வசூலிக்கப்படுற வரியிலிருந்து ஒரு கம்மியான அளவு தொகையை தான் வந்து செலவு பண்ணுவாங்க. மற்றது வந்து அரசோட கருவூலத்தில் இருப்பில் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த சிக்கன விதி சொல்லுது. ஓகேவா? மொத்தம் 4 விதிகள். சமத்துவ, உறுதிப்பாட்டு, வசதி, சிக்கன விதி. இந்த வரி விதிப்போட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி, ப்ரொபோஷனல் டாக்ஸ், ப்ராக்ரஸிவ் டாக்ஸ், ரெக்ரெசிவ் டாக்ஸ். இந்த கிராஃபை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் வந்து வருமானத்தோட அளவு எக்ஸ் ஆக்சிஸ்லையும், ஒய் ஆக்சிஸ்ல இறுதிநிலை வரி விகிதம் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த விகிதாச்சார வரின்னு இருக்கு இல்லையா? இது பாருங்க சீரா இருக்கு. உங்களுக்கு குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் அதே வரி விகிதம், அதிகமாக நீங்கள் சம்பாரிச்சாலும் உங்களுக்கு அதே வரி விகிதம். இதான் வந்து விகிதாச்சார வரி. ஸோ விகிதாச்சார வரி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? வருமான அளவை பொருட்படுத்தாம ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 5% தான் வந்து வருமானத்துக்கு வரி அப்படின்னு சொல்லி வரி விகிதம் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா 1000 ரூபாயில 5% எவ்வளோ? 50 ரூபாய். அவர் 50 ரூபாய் வரி கட்டணும். அதுவே இன்னொருத்தர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுலேயே 5% 250 ரூபாய். ஸோ வருமானத்தோட அளவை பொருட்படுத்தாம ஒரே வரி விகிதத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா அது விகிதாச்சார வரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வளர் வீத வரி. இந்த வளர் வீத வரி ப்ராக்ரஸிவ் டாக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த கிராஃப் பாருங்களேன். குறைவான சம்பளம் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்ச வரியும், அதிக சம்பளம் இருக்கவங்களுக்கு அதிகமான வரியும் வந்து வரி விகிதமும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வளர் வீத வரி அப்படிங்கிறது வந்து ஒருவரோட வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து வளர் வீத வரி.
இப்போ எடுத்துக்காட்டா சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ரூ. 1000 சம்பாதிக்கிறாருன்னா, அவருக்கு 10% வந்து டாக்ஸ் போடுறாங்க. அப்ப ரூ. 1000ல 10% ரூ. 100 அவர் ரூ. 100 கட்டணும். இதுவே ஒருத்தர் ரூ. 10,000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு 25% வந்து டாக்ஸ் போடுறாங்க. ஓகேவா? டாக்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? 10% இருந்துச்சு, அடுத்து 25% போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ ரூ. 10,000ல 25% ரூ. 2,500 அவர் டாக்ஸ் கட்டணும். இதுவே சப்போஸ் ஒருத்தர் 1,00,000 சம்பாதிக்கிறாருன்னா, அவருக்கு 50% டாக்ஸ் போட்டுருக்காங்க. அவருக்கு 50,000 வரி கட்டணும். இதுதான் வந்து வளர் வீத வரியோட கான்செப்ட். ஓகேவா? ப்ராக்ரசிவ் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் விகிதாச்சார வரி, அடுத்து வளர் வீத வரி, நெக்ஸ்ட் வந்து தேய்வு வீத வரி. இந்த தேய்வு வீத வரி பார்த்தீங்களா? தேய்வு வீத வரியில எப்படின்னா, அப்படியே வளர் வீத வரிக்கு ஆப்போசிட். குறைவான வருமானம் இருக்கவங்களுக்கு அதிகமான வரி விகிதத்தையும், அதிக வருமானம் இருக்கவங்களுக்கு குறைந்த வரி விகிதத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த தேய்வு வீத வரி அப்படிங்கிறது வந்து அது குறைந்த அளவு வருமானம் சம்பாதிக்கிறவங்க அதிக அளவு வரி கட்டணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கான்செப்ட். ஓகேவா? இதான் வந்து வரி விதிப்போட வகைகள். நெக்ஸ்ட் வந்து வரியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா வரிகள் இல்ல அப்படின்னா, சமுதாய நலத்த வந்து அரசால செய்ய முடியாது. ஓகேவா? அரசுக்கு வரிகள் தான் மிகவும் இன்றியமையாத வளங்களாக இருக்கு. நலவாழ்வுத்துறை, சுகாதார நலவாழ்வுக்காக செலவழிக்கிற தொகை வந்து வரி பணத்திலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. இப்போலாம் வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு கவர்மெண்ட்லயே இலவசமா பார்த்துக்கிறாங்கல்ல. ஸோ நலவாழ்வுத்துறைக்கு செலவு பண்றாங்க. அரசாங்கமே கல்வி நடத்துது இல்லையா? ஸோ அரசுக்கு செலுத்தப்படுற வரி பணத்திலேருந்து தான் வந்து அதிக அளவிலான தொகை வந்து கல்விக்காகவும் செலவிடப்படுது. ஏன்னா கல்விக்காக அவங்க செலவு பண்றப்போ மனித வளங்கள் வந்து மேம்படுத்துறது. ஓகேவா? அது அரசுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆட்சி நிர்வாகம். நிர்வாக அமைப்புலாம் நல்ல முறையில் இயங்கினாதான் ஆட்சியும் நல்ல முறையில் நடக்கும். ஸோ நிர்வாக அமைப்பு சரியா இயங்கலை அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? நல்ல முறையில் நிர்வகிக்கிற ஒரு அரசு தான் அது வசூலிக்கிற வரி பணத்தை நாட்டோட நலனுக்காக சரியான முறையில் செய்ய முடியும் அப்படிங்கிறதாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் உள்கட்டமைப்பு மேம்பாடு, போக்குவரத்து, வீட்டு வசதி, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு, நமக்கு மிலிட்ரி இருக்கு இல்லையா? அதுக்கு அடுத்தது அறிவியல் ஆராய்ச்சிக்காக, ரிசர்ச்க்காக, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, இந்த மாதிரி நிறைய துறைகளுக்கு வந்து மக்களோட சமூக நலத்துக்காக இந்த வரி பணங்கள்லாம் வந்து ஒதுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஓய்வூதியங்கள் கொடுக்கறது, வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது, குழந்தைகள் பாதுகாப்பு, இந்த மாதிரி நிறைய மக்களோட நலன்களுக்காக வரி பணம் செலவு செய்யப்படுது. பொதுவா பார்த்தோம்னா வரிகள்ங்கிறது வந்து நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுக்கு வந்து அதோட பங்களிப்பை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வரியோட வகைகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நேர்முக வரி, மறைமுக வரின்னு 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? நேர்முக வரியில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி அப்படின்னு இருக்கு. அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படுற வரி தான் இந்த நேர்முக வரி. ஓகேவா? மறைமுக வரி அப்படிங்கிறது உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படுற வரி தான் வந்து மறைமுக வரி. எக்ஸாம்பிளுக்கு சேவை வரி, பொழுதுபோக்கு, பத்திர பரிவர்த்தனை, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, இது எல்லாமே வந்து மறைமுக வரி. ஃபர்ஸ்ட் நேர்முக வரி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நேர்முக வரி அப்படிங்கிறது ஒரு தனியாலோ இல்லை ஒரு நிறுவனமாவோ நேரடியாக அரசுக்கு வரியை செலுத்துறது தான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பல காரணங்களுக்காக செலுத்துவாங்க. எப்படின்னா சொத்து வரி, வருமான வரி, இந்த மாதிரி உறுதிமொழி பத்திரங்களுக்கு மீதான வரி, இதெல்லாம் வந்து நேர்முக வரி கீழே வருது. ஓகேவா? மத்திய வருமான சட்டம் 1963 கீழே வந்து நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அப்படின்னு ஒரு வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு. நேர்முக வரிகளில் இருக்கிற மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவன வரி. நிறுவனங்கள் இல்லை அலுவலகங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அது லாபம் வருது இல்லை, அந்த லாபத்தில் விதிக்கப்படுற வரி தான் வந்து நிறுவன வரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சொத்து வரி. சொத்து வரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடு, ஜுவல்ஸு, பணம், கார் வாங்குறது, இல்லை லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இல்லை இந்த கப்பலோ, படகு, விமானம் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து இதெல்லாம் செல்வங்கள் கீழே வருது, சொத்துக்கள். ஓகேவா? அப்போது ஒருத்தர் அவங்களோட சொத்துக்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதுக்கேற்க விதிக்கப்படுற வரி தான் வந்து சொத்து வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்தை மதிப்புகளை பொறுத்து அதுக்கான வரி வசூல் செய்யப்படுது. நெக்ஸ்ட் வந்து அன்பளிப்பு வரி. அன்பளிப்பு வரி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து வெகுமதியா இல்லைன்னா அன்பளிப்பாக பெறுற பொருட்களுக்கு எடுத்து வரி விதிப்பாங்க. அதுதான் வந்து அன்பளிப்பு வரி. அடுத்தது முன்னோர்களோட சொத்துக்கள் மீது விதிக்கப்படுற வரி வந்து சொத்து வரின்னு சொல்றாங்க. இது வந்து அரசுக்கு கண்டிப்பா செலுத்தணும். இந்த வரியிலிருந்து விலக்கு கொடுக்கறது இல்ல. நெக்ஸ்ட் வந்து மறைமுக வரி. மறைமுக வரி அப்படிங்கிறது வந்து தொடக்கத்துல ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை வந்து அப்படியே இன்னொருத்தர் மேல மாற்ற முடியும். இதுதான் வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வீலர் வாங்குறாங்க அப்படின்னா அதை விற்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த பொருளுக்கான வரி சுமையை ஃபர்ஸ்ட் அவர் கட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த 2 வீலர் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்கான வரி வந்து மாற்றப்படும். ஓகேவா? இதுதான் வந்து மறைமுக வரி. சேவை வரி அப்படிங்கிறது சேவைகள் வழங்குவதன் மூலமா விதிக்கப்படுறது சேவை வரி. இது மத்திய அரசுக்கு செலுத்தப்படுது. நெக்ஸ்ட் விற்பனை வரி. விற்பனை வரி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பொருட்கள்லாம் வாங்குறோம் இல்லையா? அதுக்கு மேல மறைமுகமா விதிக்கப்படுற வரி. எப்படின்னா, அந்த விற்பனை செய்றவர் வந்து அவர் செலுத்த வேண்டிய வரி சுமையை வந்து இந்த பொருளோட இதிலேயே வந்து சேர்த்துருவாங்க. அதுதான் வந்து விற்பனை வரி.
ஸோ தான் விற்கும் பொருளின் விலையே அதற்குரிய வரியையும் சேர்த்தே விற்பனை செய்கிறார். நெக்ஸ்ட் கலால் வரி. கலால் வரி அப்படிங்கிறது வந்து மொத்த விற்பனையாளர்கிட்டையும் சில்லறை விற்பனையாளர்கள்ட்டிருந்தும் பொருளை வாங்குறவங்க வந்து கட்ட வேண்டிய வரி தான் கலால் வரி. கலால் வரி வந்து மத்திய அரசால் சுமத்தப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு வரி. பொழுதுபோக்கு வரி அப்படிங்கிறது வந்து மாநில அரசால் வழங்கப்படுது. ஸோ பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படுற வரி பொழுதுபோக்கு வரியாகும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பூங்காக்கள், திரைப்படங்கள் இது எல்லாமே வந்து பொழுதுபோக்கு வரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். பொருட்களோட விற்பனை, உற்பத்தி மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுறது தான் பொருள் மற்றும் சேவை வரி. ஓகேவா? மத்திய மாநில அரசுகளால் இந்த வரி வந்து வசூலிக்கப்படுது. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா உள் மாநில பொருள் மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது வந்து மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரின்னு பிரிக்கலாம். இது மாநிலங்களுக்கு இடையில வந்து ஜிஎஸ்டி வருதுன்னா ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த ஜிஎஸ்டி பற்றி பார்க்கலாம். இதில் கௌடில்யர் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரி அப்படிங்கிறது வந்து ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உப்பு, சர்க்கரை, வாகன எரிபொருள் இந்த மாதிரி இதெல்லாம் நவீன வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பிக்குது. சுதந்திரம் பெற்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரி இதெல்லாமே நடைமுறையில் இருந்துச்சு. 2003வது வருஷத்தில் ஹரியானாவில் தான் வந்து ஃபர்ஸ்ட் மதிப்பு கூட்டு வரி வேல்யூ ஆடட் டேக்ஸுங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் டெல்லி ஒரு 24 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2005 இந்த வேட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த விற்பனை வரியை விட பெரிய வளர்ச்சியாக இருந்தாலுமே சரக்கு மற்றும் சேவை வரியை கம்பேர் பண்ணுறப்போ அது கம்மி தான். ஓகேவா? ஜிஎஸ்டி தான் வந்து அதை விட பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவிலான ஒரு முனை, அதாவது ஒரே பாயிண்ட்ல வந்து வரி வசூலிக்கப்படணும் அப்படிங்கிறதா இந்த ஜிஎஸ்டியோட நோக்கமாக இருந்திருக்கு. 2017 ஜூலை 1 இந்தியா முழுவதும் இந்த ஜிஎஸ்டி வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. நாட்டோட பொருளாதார அமைப்பு ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்தோட இருக்கு. இந்த ஜிஎஸ்டிலங்கிறது நம்ம வாங்குற எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி தான் வந்து இந்த ஜிஎஸ்டி. இதை வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு வெளிப்படையான வரியாகும். இப்போ ஒரு பொருள் நம்ம ஒரு பில் வாங்குறோம் அப்படின்னா அதில் போட்டிருப்பாங்க அந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 100 ரூபாய். அதில் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு இதில் 9 ரூபா, இதில் 9 ரூபா போட்டிருப்பாங்க. மொத்தம் 118 ரூபா நம்ம கட்டுவோம். ஸோ இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து 18% இருக்கு. 9% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், இன்னும் 9% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து போய் சேரும். ஓகேவா? இப்போ இது வந்து உள்ளே ஒரு மாநிலத்துக்குள்ளே இருக்காது. இப்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்நாடகாவுக்கு ஒரு பொருளை வந்து விற்கிறாரு. அப்படிங்கிறப்ப இது வந்து மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம் கீழே வருது. அப்போ வந்து ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வரும். 18 ரூபாய் போட்டுருவாங்க. அப்படின்னா 18%ங்கிறது இந்த 18 ரூபாங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 9 ரூபாய் எடுத்துக்கிட்டு கர்நாடக அரசுக்கு 9 ரூபாயை கொடுக்கும். ஓகேவா? இந்த வரி ஜிஎஸ்டியோட வரி விதிப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லி ஒரு 5 அடுக்காக பிரிச்சிருக்காங்க. இதில் இந்த பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் இதெல்லாம் வந்து பற்றி வரி வசூலிக்கிறது பார்த்தீங்கன்னா மாநில அரசு பார்த்துக்குது. அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்கு இல்லையா, காய்கறி, உணவு தானியங்கள், இதுக்கெல்லாம் வந்து இந்த வரியிலிருந்து விலக்களிச்சிருக்காங்க. சுங்க வரி, சாலை வரிங்கிறது வந்து நம்ம அரசால் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு, நம்ம ரோடெலாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ இதுக்காக கட்டுறது தான் வந்து இந்த சுங்க வரி, சாலை வரிகள் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து பின்னாடி அந்த சாலையோ இல்லை பாலத்துக்கோ பராமரிப்பு பணிகளுக்காக யூஸ் ஆகும், இல்லை திரும்ப மேம்படுத்துறதுக்கு அடுத்து திரும்ப கட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். தூய்மை பாரத வரி இந்திய அரசால் இந்த வரி விதிக்கப்பட்டிருக்கு. தூய்மை பாரதத்தின் பேரால் வசூலிக்கப்படுற இந்த வரி வந்து 2015 நவம்பர் 15 வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட வரி விகிதம் வந்து 0.5%. தூய்மை பாரத வரியோட வரி விகிதம் 0.5%. ஓகேவா? நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி இது ரெண்டு கிடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். நேர்முக வரியில் வந்து வரி செலுத்துறவங்க அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை இன்னொருத்தவங்களுக்கு மாற்ற முடியாது. ஆனால் மறைமுக வரியில் மாற்ற முடியும். இதில் தனியாகவோ இல்லை நிறுவனங்கள் மீதோ இந்த வருமானங்கள் வரி விதிக்கப்படுது. இதில் வந்து பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளின் மேலே இந்த வரி விதிக்கப்படுது. பணவீக்க அழுத்தம் இங்கே இல்லை, இங்கே பணவீக்க அழுத்தம் இங்கே இருக்குது. பணவீக்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பொருட்களோட விலை உயர்ந்து பணத்தோட மதிப்பு குறையிறது அப்படிங்கிறதான் பணவீக்கம்னு அர்த்தம். ஓகேவா? வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்குது, இங்கே வெவ்வேறாக இருக்குது. நெகிழ்வுத்தன்மை இங்கே கம்மி, இங்கே நெகிழ்வுத்தன்மை அதிகம். ஓகே. வரி தேவையும் மக்கள் நல தேவையும். நிதி நிர்வாகத்துக்கு வருவாயை உயர்த்துறது தான் வந்து வரி விதிப்பின் நோக்கமாக இருக்குது. போக்குவரத்து, சுகாதாரம், பொதுமக்களோட பாதுகாப்பு, கல்வி, நல்வாழ்வு திட்டங்கள், அறிவியல் ஆராய்ச்சி, கலை பண்பாடு, பொதுப்பணி, பொது காப்பீடு இந்த மாதிரி பல்வேறு பொருளாதார உட்கட்டமைப்புகளுக்காக இந்த வரி பணம் செலவழிக்கப்படுது. ஒரு அரசோட திறனுக்கு ஏற்ப வரிகளை உயர்த்துறது அப்படிங்கிறது தான் நிதித்திறன் அப்படின்னு சொல்றாங்க.
செலவுகள் வந்து வரி வருவாயை விட அதிகமா ஆகிறப்போ அரசு கடன்களை திரட்டுது. வாரா கடன்களை திரட்டுறதுக்கு வரியிலிருந்து ஒரு பகுதியையும் எடுத்து செலவு பண்ணுது. ஓகேவா? பொதுப்பணிகளுக்காக இந்த வரியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Subscribe for more videos. Keep support us.